கோல்மால் படம் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் அந்த படத்தில் எனக்கு ஒரு அளவு கொஞ்சம் லாஸ் ஆகி அப்போது ஆக்சுவலாக அந்த படம் வந்து அதுக்கப்புறமா தான் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா அது டிவிலெலாம் வந்த பிறகு அந்த படத்தை பற்றி நிறைய பேர் யார் பார்த்தாலும் எனக்கு சார் கோல்மால் அவ்வளோ சூப்பர் அப்படி இப்படின்னுவாங்க. எனக்கு அந்த டைமில் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னு இருந்த ஒரு பெரிய படம் அது வந்ததுனால அப்போ கோல்மால் ஈவன் பிஃபோர் ஹோல்ட் ஓவர் படம் நல்லா ஓடிட்டு இருக்க படத்தை எடுத்துட்டாங்க தியேட்டர்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் என்ன படம் தெரிஞ்சுக்கலாமா? பெரிய படம் நட்புக்காக. ஸோ நட்புக்காக ஆக்சுவலாக அந்த டைமில் வரலன்னாங்க. ஸோ அதனால் தியேட்டர்ஸ் கொடுத்தாங்க நட்புக்காக. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா திடீர்னு நட்புக்காக வந்ததுனால அப்போது மற்ற தியேட்டர்ஸில் இருந்து அவங்க ஏதோ ஹோல்ட் ஓவர் வந்துருச்சு அது இதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. பட் எனக்கு நான் என்னுடைய கண்ட்ரோலில் இருந்த சில ஏரியாஸில் சில தியேட்டர்ஸ்லலாம் வந்து ரொம்ப நல்ல இது இருந்தது. சூப்பர். ஸோ பட்டு அதில் நான் கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் ஆகி கடனில் ஆகி அப்போ நான் வந்து கொஞ்ச நாள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வீட்டில் இவங்கெல்லாம் வந்து இவெல்லாம் ரொம்ப அழுது என்ன வீட்டில் வண்டி இருக்குது அது இருக்குது நீங்கள் என்ன அதெல்லாம் இல்லை எனக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக திருப்பி அப்படியே வந்து